ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். மதுரை மாவட்டம் மேலமாசி வீதியைச் சேர்ந்த திரு நரேந்திரகுமார் திருமதி சகுந்தலாவின் புதல்வன் திருநிறை செல்வன் தர்ஷனுக்கும் மதுரை மாவட்டம் அரசனூரைச் சேர்ந்த திரு சந்திரமோகன் திருமதி வேதவல்லியின் புதல்வி திருநிறை செல்வி மானசாவிற்கும் வடபழனி முருகன் சன்னிதானத்தில் அனைத்து பெரியோர்களின் முன்னிலையில் திருமணம் செய்வதாக நிச்சயிக்கப்படுகிறது. மனசா யாரு? வாணி, உள்ள என்ன பண்ற? கதவை திறங்க. கதவா? இரு வந்துடுறேன். கதவை திறங்க. சபையில யாருக்காவது ஆட்சேபணம் இருக்கா? இல்லங்க. ரெண்டு குடும்பத்துக்கும் பரிபூர்ண சம்மதமா? சம்மதம். சம்மதம். வாணி, தலைங்க. உன்னை யார் இந்த ரூம்குள்ள வச்சு கதவை சாத்துனா? ரெண்டு குடும்பமும் முகூர்த்த தட்டை மாத்திக்குங்க. பாவமே. ஏய், யார பார்த்து என்ன வார்த்தை பேசிட்டு இருக்க? அண்ணா, உங்க முகத்துக்காக பாத்துட்டு இருக்க. இல்லன்னா நடக்கிறதே வேற. என்னடி பண்ணுவ? என்ன கொன்றுவியா? உன் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்ல. உன் குடும்பத்தோட முகமுடிய கிழிக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். வித்யா, என்னம்மா? ஏய், வேதா. வேதா, இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுன, உன்னை இந்த இடத்திலேயே நான் சுட்டு தள்ளிடுவேன். வேதா, என்ன பண்ற நீ? பொறுமையா இருங்கம்மா. அம்மா, வேதா என்ன பண்ற? சொன்னா கேளு. துப்பாக்கிய கீழே இருக்கு வேதா. கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. யாரும் தடுக்க வேண்டாம். என் உயிரை கொடுத்துதான் மானசா வாழ்க்கையை காப்பாத்தணும்னா அதுக்கும் நான் தயாராதமா இருக்கேன். வித்யா, இவளுக்கு எவ்வளவு நெஞ்சழுத்தம் பாத்தியா வேதா? துப்பாக்கிக்கு இவ பயப்பட மாட்டேங்கிறா. பொய் சொல்றவங்க தான் ஆயுதத்துக்கு பயப்படுவாங்க. என்கிட்ட உண்மை இருக்கு. நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். நீங்க சொல்லுங்கம்மா.
உங்க கையால செத்து போறதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. ஆனா இந்த கல்யாணத்தை மட்டும் நிறுத்திருங்க. ஐயோ, அம்மா, நீங்க யார் சொல்றதையும் கேட்காதீங்க. அவ போய் சொல்றா. தர்ஷன் ரொம்ப நல்லவருமா. மனசா நீ சின்ன பொண்ணு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. நாங்க பேசி ஒரு முடிவு எடுக்கிற வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியா இரு. நீ கண்ணால பார்த்தது காதால கேட்டது எல்லாம் இங்க யாரும் நம்ப மாட்டாங்க. தர்ஷன் கெட்டவன்னு ப்ரூவ் பண்றதுக்கு உன்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? இவ அந்த பொண்ணுக்கு முத்தம் கொடுக்கற மாதிரி ஒரு போட்டோ என்கிட்ட இருக்குமா? போட்டோ வித்யா, என்னம்மா சொல்ற? ஆமா மாமா, நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு திரும்ப வரும்போது ஃபேஷியல் பண்றதுக்காக பார்லருக்கு போனேன். அங்க இவ ஒரு பொண்ணு கூட வந்திருந்தா. நான் ஃபேஷியல் முடிச்சு என்ன நானே போட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது பின்னாடி அவ அந்த பொண்ணுக்கு முத்தம் கொடுக்கறதும் அந்த போட்டோல பதிவாயிருக்கு. வித்யா, இது ஏன் நீ கிட்ட முதல்லயே சொல்லல? நானே அந்த போட்டோவை ரொம்ப லேட்டா தான் பார்த்தேன். அந்த போட்டோ எங்க? அது என் போன்ல தான் இருந்துச்சு. ஆதாரம் இருக்க கூடாதுன்னு இவங்க அந்த போனை பறிச்சு வீசிட்டாங்க. வேதா, சும்மா சொல்லக்கூடாது. இவ பெரிய கதாசிரியரா இருப்பா போல. என்னம்மா கதை சொல்றா? விட்டா அந்த மொபைல் போன காக்கா தூக்கிட்டு போயிடுச்சுன்னு கூட சொல்லுவா. நீங்க எல்லாரும் அதை அலசி உண்மையான ஆராய்ச்சி பண்ணிட்டு நில்லுங்க. அத்தை, அவ சொல்றதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. நான் உங்களை நம்புறேன் அத்தை. இவ என் வாழ்க்கையை கெடுக்கணும் தான் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. மானசா, இவ பேச்செல்லாம் இந்த குடும்பத்துல இவ்ளோ பெருசா மதிக்கும் போதே நான் இந்த சபையை விட்டு வெளியே போயிருக்கணுமா? நான் இவ்ளோ நெருங்கி நின்னதுக்கு காரணமே நீ மட்டும்தான். வெக்கப்படாத மனசா, கைய நீட்டு. சரிங்க அண்ணி.
போடா வெளியில போடா. பார்வதி சாவுக்கு காரணமே நான் தானே இப்ப வரைக்கும் நான் நொந்துகிட்டு இருக்கேன். உன் அப்பா இன்னும் என் மேல அதே கோபத்துலதான் இருக்க. ஆனா உனக்கு என் மேலையும் இந்த குடும்பத்து மேலையும் ஒரு துளி கூட வருத்தம் இல்லைல்ல? முதல்ல நீ என் உசுரை காப்பாத்துற, இப்போ என் உசுருக்கு சமமா நினைக்கிற என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்திருக்க. இந்த ஜென்மம் மட்டும் இல்லமா, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என் குடும்பம் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்குமா. என்ன செஞ்சாலும் அந்த கடனை எங்களால தீர்க்கவே முடியாது. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. என்னம்மா இல்லம்மா, நாங்கதாம்மா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். எங்களாலதான் நீ நிறைய கஷ்டப்பட்டுட்ட. இந்த குடும்பத்து மேல நீ ஏமா வித்யா இவ்ளோ அக்கறையா இருக்க? இது ஏன் குடும்பமா? எனக்கு இங்க கிடைக்கிற பாசமும் அக்கறையும் வேற எங்கேயும் கிடைச்சதில்ல. அந்த விசுவாசம் மட்டும் தான் நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். ஒரு பொண்ணு மட்டும் சந்தோஷமா வாழலன்னா அது அவளை மட்டும் இல்ல, அவ குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரையும் பாதிக்கும். அவங்களோட நிம்மதி சந்தோஷம் எல்லாம் அழிஞ்சு போயிடும். வேதம்மாவ பழிவாங்க அந்த சகுந்தலா ஏதோ ஒரு திட்டம் போட்டிருந்தா. அவங்க திட்டம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்? அதான் இவ்ளோ கஷ்டப்பட்டு நான் போராடினேன். இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே இந்த குடும்பத்துக்கு ஒண்ணுனா நான் ஆளா வந்து நிப்பேன். ரொம்ப நன்றி வித்யா. இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். பரவாயில்லம்மா. வேண்டாம் மனசா, பரவாயில்ல. நீ சும்மா இரு வித்யா. இவளெல்லாம் அப்பப்ப தட்டி வைக்கணும், இல்லனா ரொம்ப குளிர் விட்டு போயிடும். சாரி கேளுடி. இத்தனை நாள் பழகுன என்ன விட நேத்து வந்தா உனக்கு முக்கியமா போயிட்டாளா? நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ மனசா. இத்தனை நாள் உன் கூட இருந்து வித்யாவை டார்ச்சர் பண்ணதுக்காக தான் இப்போ நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். உனக்காகலாம் நான் ஃபீல் பண்ணவே மாட்டேன். மானசாவை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டல, உனக்கு இருக்குடி. போ. இனிமே இவளை நீ டிஸ்டர்ப் பண்ண, வேதவள்ளி பொண்ணு எப்படிப்பட்டவன்னு இனிமே நீ தெரிஞ்சுக்க. ஒழுங்கு மரியாதையா இருந்துக்கோ. மனசா, எதுக்கு நீ எனக்காக அவகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க? வேதம்மாவுக்கு தெரிஞ்சா என்னையதான் திட்டுவாங்க. அம்மா எப்பவுமே நியாயத்து பக்கம் தான் நிப்பாங்க. நான் அவங்க கிட்ட பேசிக்குவேன் வித்யா, நீ ஃபீல் பண்ணாத.
தப்பு செய்யாம நீ யார்கிட்டயும் இறங்கி போக வேண்டாம். சூப்பர்மா. இப்பதான் நீ என் பொண்ணு மாதிரி நடந்துக்க. வர வர இந்த வீட்ல வித்யாவோட சப்போர்ட் இன்னைக்கு அதிகமாயிட்டே போகுதே. கங்க்ராட்ஸ் வித்யா. மனுஷா தேங்க்யூ. என் ஃப்ரெண்டுக்கு நான் சப்போர்ட்டா இருக்கேன். நீ எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்ற? பாருடா. அதானே நீ எதுக்குடா தேங்க். வித்யா என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. பின்ன அத்தை ஊருக்கு போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு போனாங்கல்ல, அது எவ்வளவு பெரிய விஷயம். ம் அதான் சந்தோஷமா இருக்கேன். பெருசா எதையோ சாதிச்ச மாதிரி இருக்கு சஞ்சய். அது நீ அவங்க பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்திருக்கல, அதான் அதை அவங்க மறக்க மாட்டாங்க. எப்பவுமே அம்மாவுக்கு உன் மேல மரியாதையும் பாசமும் இருக்கு. மனசா உன்னை வச்சு நிறைய வாணிங்கிற பேர்ல அப்பாவோட உயிரை காப்பாத்த வந்த. நினைச்ச மாதிரியே அப்பா உயிரை காப்பாத்தின. வித்யாங்கிற பேரே பிடிக்காத அம்மா நீதான் உண்மையான வித்யான்னு தெரியாம அப்பாவுக்காக உன்னையே வித்யாவா நடிக்க சொன்னாங்க. ஓ அப்படியா? அப்பாவுக்காக இப்போ வரைக்கும் நீ வித்யாவா நடிச்சுக்கிட்டு இருக்க. அம்மா உன்னை இந்த வீட்லயே தங்க வச்சிருக்காங்க. அப்போ நீ வாணி இல்லையா? நீதான் உண்மையான வித்யாவா? ஃபர்ஸ்ட் டைம் நீ இந்த வீட்டுக்குள்ள வரும்போது உனக்கு ஏன் சப்போர்ட் கூட இல்ல. அதுக்கப்புறம் நான் உன்னை ஏத்துக்கிட்டேன். என் அண்ணன் உனக்கு சப்போர்ட்டா இருந்தான். அப்பா உன்னை தான் சொந்த மகளாவே பாக்குறாரு. இப்போ உன்னை எதிரியா பார்த்துட்டு இருந்த மனசா கூட உயிர் தோழியா பார்க்க ஆரம்பிச்சிட்டார். இது என்னமோ சந்தோஷமான விஷயம்தான். ஆனா அத்தைக்கு நான் தான் உண்மையான வித்யான்னு தெரிஞ்சா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னே தெரியலையே சஞ்சய். தெரிய வச்சுட்டா போச்சு. இப்போ என் மேல இருக்கிற பாசம் அப்பவும் இருக்குமா? அம்மா உன்னை வாணியா ஏத்துக்கிட்டாங்க. ஆனா நீதான் வித்யான்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், அவங்க என்ன செய்வாங்கன்னு தெரியல. அதை என்னால கணிக்கவே முடியல. அத பத்தி நினைச்சாலே பயமாதான் இருக்கு. பயத்துல நீயே உண்மையை சொல்லிருவ போல இருக்கே. சுமார் வித்யா, உண்மை தெரியுற அன்னைக்கு நடக்க போற கலவரத்தை பத்தி நினைச்சா இப்பவே எனக்கு கை காலெல்லாம் நடுங்குது. அம்மா கிட்ட நீ இது வரைக்கும் பார்த்த கோபம் வெறும் 1% தான். இந்த உண்மை மட்டும் தெரிஞ்சதுன்னு வையேன், அவங்க முன்னாடி நம்மளால நிக்கவே முடியாது. எனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நீயே பயமுறுத்துற எப்படி சஞ்சய்? நான் பயமுறுத்தல வித்யா, உண்மையை சொல்றேன். எல்லாத்துக்கும் நம்ம தயாராகிக்கணும்.
நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? ஏற்கனவே அசிங்கப்பட்டு போனது பத்தாதா? மறுபடியும் அசிங்கப்படணுமா? ஷு. வீட்ல யார் இருக்கீங்க? வெளியே வாங்க. வெளியில வாங்கன்றல. பாடி என்னன்னு போய் பார்க்கலாம். இன்னும் வீட்ல வேற யாரெல்லாம் இருக்கீங்க? வெளியே வாங்க. என்ன சத்தம்? யார் கத்திட்டு இருக்கிறது? மானசா, என்ன பிரச்சனையா? தெரியலண்ணா. எல்லாரும் வந்துட்டீங்களா? எதுக்கு எல்லாரையும் கூப்பிடுறீங்க? எங்க வீட்ல இருக்கிற அத்தனை பேரும் உங்க மேல கொலை வெறியில இருக்காங்க. தப்பா ஏதாவது நடந்துரும். மரியாதையா போயிடுங்க. ஏம்மா மானசா, கொஞ்சம் பொறுமையா இருமா. இத நிக்கிறாளே இவ, உன் வாழ்க்கையை காப்பாத்துன உத்தமி, ஹரிச்சந்திரனோட பொண்ணு. இவ்ளோ கோபம் உன் உடம்புக்கு நல்லது இல்லப்பா. இவ அப்படி என்ன தப்பு பண்ணா? ஹனி, வித்யா அவங்க முகத்தறைய கிழிச்சதால அவளை பத்தி ஏதோ பொய்யா சொல்ல வந்திருக்காங்க. அத போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க வித்யாவை பத்தி என்ன சொன்னாலும் நாங்க நம்ப மாட்டோம். உங்க சூழ்ச்சி எல்லாம் இங்க பலிக்காது. நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. அதான் சொல்றாங்கல்ல, கிளம்புங்க. இந்த வீட்ல உன் நிழல் பட்டாலே பாவம் நினைக்கிறா வேதா. நீ வந்த நேரம் வேதா வீட்ல இல்ல. அவ இருந்திருந்தா உன்னை கொன்னே போட்டிருப்பா. மரியாதையை இங்க இருந்து போயிடு. செக்யூரிட்டி சார், அடிச்சு துரத்தியா? ஓகே சார். கூட்டு போ. மேடம் உள்ள வாங்க. போட வழி. ஏய், சொன்ன கேட்க மாட்டேன். நானே உன்னை அரைஞ்சு வெளியே துரத்தி விட்டுருவேன். நீங்க இருங்கப்பா, நாங்க பாத்துக்கிறோம். என் பொண்ணு வாழ்க்கையை அழிக்க திட்டம் போட்டுட்டு திரும்ப நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்மளே திமிரா பாக்குறான். வித்யாவை பத்தி தப்பா பேசுற. இவளுக்கு எவ்வளவு நெஞ்ச அழுத்தம் இருக்கு. இவளை இன்னைக்கு ஒரு வழி பண்ணாதான் சரியா வரும். அவ வம்பு வளர்க்கணும்னு முடிவோடு வந்திருக்கா. நீங்க அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க. ஏய், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? வெளியே போ. இவங்களுக்குலாம் இந்த மாதிரி சொன்னா புரியாதுமா. ஏய், வெளியே போடி. ஏய், வெளியே போங்கறல. யார் மேல கை வைக்க? நிறுத்துடா. இவ யாருன்னு தெரிஞ்சா இனி ஒரு நிமிஷம் கூட இவ இந்த வீட்ல இருக்க மாட்டான். இவங்க எல்லாரும் சேர்ந்து இவளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவாங்க. என்னடி சொன்ன? நான் உண்மைய மறைச்சு இந்த குடும்பத்தை ஏமாத்த பார்த்தனா? ஆமாடி, நான் ஏமாத்ததான் நினைச்சேன். எனக்கும் வேதவல்லிக்கும் தீர்க்க வேண்டிய பழைய கணக்கு நிறைய இருந்துச்சு. அதுக்காக நான் இவளை என் வீட்டு மருமகளாக்க பிளான் பண்ண. என்ன நீ நம்பர் 1 அக்யூஸ்ட்னு கூட சொல்லிக்கோ. நான் A1, நீ தாண்டி A2. கிட்டத்தட்ட நான் பண்ண அதே வேலையை தாண்டி இப்ப நீ பண்ணிக்கிட்டு இருக்க. யார பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? இதுக்கு மேல ஏதாவது பேசுன பொம்பளன் கூட பார்க்க மாட்டேன். அசிங்கப்படுத்தி வெளியே துரத்திடுவேன். இல்ல பெரியம்மா, இவங்க போய் சொல்றாங்க. வாணி மேல இருக்கிற கோவத்துல இவதான் வித்யான்னு ஏதோ பொய்யான டாக்குமெண்ட ரெடி பண்ணிட்டு வந்து நம்ம எல்லாரையும் இவங்க ஏமாத்திட்டு இருக்காங்க. ஏமா, நான் பொய் சொல்லலாம், கவர்மெண்ட் சர்டிபிகேட் பொய் சொல்லாது மானசா. இதுதான் உண்மை. இதுக்கு மேலேயே இவ்வளவு நீங்க நம்புனீங்கன்னா அது உங்க முட்டாள்தனம்.
என்னம்மா நடக்குதுங்க? ஆ? இவ சொல்றதெல்லாம் உண்மைதான் மாமா. நீங்க கோமால இருந்தப்ப உங்களை பார்த்துட்டு வர சொல்லி சூரிய பிரகாஷ் ஐயா தான் அனுப்பி விட்டாரு. வந்த இடத்துல வேதம்மா என்ன யாருன்னு கேட்டப்ப விஜய் சமாளிக்கிறதுக்காக என் பேரு வாணின்னு நான் நர்ஸுன்னு போய் சொன்னாரு. நீங்க கோமால இருந்து எழுந்த உடனே வித்யா எங்கன்னு கேட்டதுனால நான் தான் வித்யான்னு தெரியாத வேதம்மா என்னையே வித்யாவா நடிக்க சொன்னாங்க. நானும் அதை ஏத்துக்கிட்டு வித்யாவாவே இந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் யாரையும் ஏமாத்த நினைக்கல மாமா. நீங்க நல்லா இருக்கணும்னு தான் நான் இப்படி பண்ணேன். வேதா ஆண்டியோட பரம எதிரடி நீ. நீ இந்த தெருவுக்குள்ளே நுழைய கூடாதுன்னு நினைச்சாங்க. அவங்களே ஏமாத்தி இத்தனை நாள் இந்த வீட்டுல தங்கிட்டல. ஐயோ பட்டி கட்டுல படிக்காம சுத்திட்டு இருந்தவ இப்படி படிச்சு நம்ம அத்தனை பேரையும் முட்டாளாக்கிட்டாலே. அதானே மாமா நிஜம். விரோதியா இருந்தாலும் இவங்க வந்து சொல்லலன்னா நமக்கு இதெல்லாம் சுத்தமா தெரிஞ்சிருக்காதுல்ல. ஐயோ நேரத்துக்கு அத்தை இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? போன் சொல்றல. இவ்ளோ பெரிய தப்பு பண்ணவள வீட்ல வச்சிருக்கிறது சரியா மாமா? அவ என்ன தப்பு பண்ண? இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் நல்லதுதான் பண்ணிருக்கா. அவ இல்லனா நான் இந்த இடத்துல உயிரோடவே நிக்க முடியாது. மானசா வாழ்க்கையை அழிஞ்சு போயிருக்கும். வித்யா இந்த குடும்பத்தை காப்பாத்துன நம்மளோட குலசாமி. அப்படி என் கண்ணு முன்னாடியே வெளியே துரத்த பாக்குற. யார் உனக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்தா? என்ன மேகனா, வேதா கிட்ட வாங்கினது பத்தலையா? இல்லங்க, இவ வித்யான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவளை எப்படி வீட்டுல வச்சுக்க முடியும்? இது வேதாக்கு தெரிஞ்சா தெரிய கூடாது. இத்தனை நாளா வித்யா இந்த வீட்டுல எப்படி இருந்தாலோ அப்படியே தான் இருக்கணும். இனி நம்ம எல்லாருக்கும் இவ வித்யா. ஆனா வேதாக்கு மட்டும் இவ வாணி. இந்த உண்மையை யாரும் எந்த சிச்சுவேஷன்லயும் வேதா கிட்ட சொல்லக்கூடாது. இது என் மேல சத்தியம். அப்பா, இவ வித்யாவா இருந்தாலும் வாணியா இருந்தாலும் இவ நம்ம குடும்பத்துல ஒருத்திப்பா.
இவ இங்க இல்லனா நம்ம குடும்பத்துல ஒரு துளி சந்தோஷம் கூட இருந்திருக்காது. இவ இந்த வீட்ல தான் இருக்கணும்பா. அதுக்காக நாங்க என்ன வேணாலும் செய்வோம். நீங்க கவலைப்படாதீங்கப்பா. எனக்கும் சம்மதம்ப்பா. எனக்கும் சம்மதம் தான்ப்பா. இன்னைக்கு என் லைஃப்ல மறக்க முடியாத நாள். எந்த உண்மை இந்த குடும்பத்துக்கு தெரியக்கூடாதுன்னு பயந்துகிட்டே இருந்தனோ அந்த உண்மை தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வித்யாவை ஏத்துக்கிட்டாங்க. இதே மாதிரி ஒரு நாள் அம்மாவும் வித்யாவை இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கணும். அது நடந்தா நான் இன்னும் சந்தோஷமா இருப்பேன். வித்யா கூட சேர்ந்து நாங்க ஆசைப்படுற வாழ்க்கைய நிம்மதியா வாழ்வோம். அந்த நாளுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஹலோ. என்ன சார், ரொம்ப பிஸியா இருக்கீங்களா? நீ இதை அப்படியே விட்டுட்டு ஒதுங்கி போன என்னடா அர்த்தம்? உன்கிட்ட தான்டா பேசிக்கிட்டு இருக்கேன். லைன்ல இருக்கியா? ஹலோ சஞ்சய், பேசுடா. எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடு. நீ தான் ட்ராக் மாறி போயிட்டு இருக்கியடா. உன்னால நாங்க எல்லாம் சஃபர் ஆகிட்டு இருக்கோம். நான் அப்புறம் பேசுறேன். என்னாச்சுன்னா? யாரு போன்ல? என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்ல. இல்லனா யாரோ உன்னை ஹர்ட் பண்ணிருக்காங்க. அதான் உன் முகம் இப்போ ஒரு மாதிரி இருக்கு. என்கிட்ட சொல்லாம மறைக்காதனா. என்ன ஆச்சுன்னு சொல்லு. அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல, விடு. அண்ணா, என்ன மனசா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? சஞ்சய் அண்ணாக்கு ஏதோ பெரிய பிரச்சனை வித்யா. போன்ல யார்கிட்டயோ பேசிட்டு டென்ஷனா இருக்கு. நான் என்னன்னு கேட்டதுக்கு என்கிட்டயே கோவமா பேசிட்டு போயிருச்சு. என்னன்னே தெரியல. நான் அவனோட தங்கச்சி தானே, என்கிட்ட கூட சொல்லக்கூடாதா? நீ ஃபீல் பண்ணாத. நான் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட வந்து சொல்றேன், சரியா? சஞ்சய், ஒரு நிமிஷம் என் கூட வா. நான் தான் உன்னை வீட்டுக்கு போக சொன்னேன்ல. வா சஞ்சய். எதுக்கு? வா சொல்றேன். செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.